கத்திரிக்காய் செடி இதுல கொஞ்சம் பூவும் வச்சு ஒரு பிஞ்சும் வச்சிருக்கு. அப்புறம் தான் நல்லா காய் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுலயுமே வந்து பூலாம் இருக்கு, 2 3 பூ இருக்கு. அந்த சைட்ல பாத்தீங்கன்னா கூட தெரியும் பூ இருக்கு. இங்க யூ டர்ன் பண்ணி வந்தா இந்த இலையில எல்லாம் ஒரு மாதிரி பூச்சி அடிச்ச மாதிரி இருக்கு. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க. வந்தோம்னா பச்சை மிளகாய் செடி. இது ஃபுல்லாவே நிறைய பூ வச்சிருக்கு. ஆனா இப்போ வரலும் ஒரு காய் கூட காய்க்கல. கொஞ்ச நாள் விட்டு பார்ப்போம், காய் பிடிச்சா அது பண்ணிடுவோம், இல்லைன்னா இதை எடுத்துட்டு வேற ஏதாவது புதுசா விதைக்கலாம் அப்படின்னு இருக்கும். அந்த சைட்ல இருக்கிறது வந்து நல்லாவே பூ வச்சு குண்டு மிளகா. அதாவது நல்லா ஒரு போன வீடியோல போட்டு இருந்தேன் ஐஷு, பாத்தியா? அதுல அதுல பாத்தீங்கன்னா நிறைய காய் வச்சிருக்கு. இங்க பாருங்க, இந்த சைட்ல பாத்தீங்கன்னா 2 காய் இருக்கும். அதுக்கும் மேல பாத்தீங்கன்னா ஒரு காய் இருக்கும். அந்த சைட்ல நிறைய காய் பிடிச்சிருக்கு. அதுக்கு அந்த சைட் போனீங்கன்னா தக்காளி செடி, அது கொஞ்சம் வெயில கருகி இலையெல்லாம் உதிர்ந்துருக்கு. குட்டி குட்டிதான் பிஞ்சு வச்சிருக்கு. மேபி அதுவும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி உரம் கொடுத்தேன்னா நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடும். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி. இது வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிராமத்து சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இது பண்ணுவாங்க. க்ளோஸ் அப்ல காமி. இங்க பாத்தீங்களா பூ வச்சு கொஞ்சம் லைட்டா முத்திடுச்சு. இது பறிக்காம விட்டதுனால இதுவா இருக்கு. இது பறிச்சுட்டு இன்னொரு க்ரோ லைட்டா வளர வைக்கணும். அப்படியே இந்த பக்கத்து இருக்குன்னா 2 கத்தாழை செடி நிறைய இருந்தது இதுக்கு முன்னாடி. அதையெல்லாம் இடம் அடிச்சிட்டு இருக்குன்னு எடுத்து போட்டுட்டாங்க. 2 மட்டும் இருக்கு. இது கொஞ்சம் க்ரோ ஆகி வரும். இது 2 வேர்க்கடலை செடி சாப்பிட்டு போட்டதுல 2 செடி முளைச்சிருக்கு. இந்த பக்கம் வந்தோம்னா ரெட் கலர் ஒரு செடி. இதுல நல்லா பெருசு பெருசா பூ பூத்துட்டு இருந்தது. அப்புறம் வெயில்ல கருகி எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு செடி. இப்போ குட்டி குட்டி தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் உரம் கொடுத்து இது பண்ணனா நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிடும். அந்த சைடு பாத்தீங்கன்னா தூதுவளை செடி நல்லா துளுத்து இருந்தது. அதையும் இப்ப கொஞ்சம் லைட்டா கட் பண்ணி விட்டுருக்கோம். இதுக்கப்புறம் மழை டைம் தானே, இதுக்கப்புறம் ஃபுல்லா நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கு அந்த சைட் பாத்தீங்கன்னா கற்பூர வளர்ச்சி, அதுவும் நல்லா லாங் க்ரோ. அதனாலதான் அந்த பக்கம் வச்சிருக்கோம். ஹைட்டா வளர்ந்துட்டே போகுது. இது சைட்ல வச்சிருக்கோம். சைட்ல பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த பக்கம் வந்திருக்கும். கட் பண்ண இதுவுமே பொன்னாங்கண்ணி செடி தான். இது வந்து கத்திரிக்காய் செடியில இருந்ததுனால அது ரொம்ப ஹைட்டா வளர்ந்துட்டு போறதுனால இதை வளர விட மாட்டேங்குது. ஸோ இது தனியா வச்சிருக்கோம். கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இதுல வச்சிருக்கோம். பார்ப்போம் வளருதா இல்லையான்னு. நர்சரிக்கு போகணும். நர்சரிக்கு போயிட்டு ஒரு 4 செடி வாங்கியிருந்தோம். அதுல 3 ரோஸ் செடி, அதுக்கப்புறம் ஒரு மல்லிகைப்பூ செடி. இதுல பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒரு மாதிரி பீச் கலர்ல ஒரு செடியும், இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல ஒரு செடியும். இதை எல்லோன்னு கொடுத்துருக்காங்க, பட் எப்படி பூக்கும்னு தெரியல. அப்படியே இது மல்லிப்பூ. இதுல குட்டி குட்டிதான் ஒரு இந்த சைட்ல 3 அரும்பு, அந்த சைட்ல ஒரு 4 அரும்பு வச்சிருக்கு. இதுல பூ பூத்து இருந்தது, அதை நாங்க பறிச்சிட்டோம். இவ்வளவுதாங்க. இதுக்கப்புறம் தொட்டி வாங்கிட்டு இது கொஞ்சம் நட்டு வைக்கணும்.